நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய ஆத்மா, ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் நாங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீங்க தான் ஆளுகை செய்யணும். ஆவியானவரே, நீங்க தான் அற்புதமான நீர்களை நடத்தி செல்லணும். நீர் இல்லாமல் நாங்கள் ஒரு காலம் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நாங்கள் ஒரு நொடி பொழுதும் இருக்க முடியாது. அப்பா உடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா ஆண்டவரே, உடைய தயவு, உடைய இரக்கம், உடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு கடந்து வருவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இரக்கமுள்ளவர் நன்றி, மனதுருக்கமுடையவரே நன்றி. பிரைஸ் காட். ஆண்டவரே, இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுடையவரே நன்றி அப்பா. எங்கள் மேல் வைத்த கிருபைகளுக்காக நன்றி. நீர் எங்கள் மேல் வைத்த இரக்கத்திற்கு நன்றி அப்பா. எங்கள் மேல் மனதுருக்கமுடையவர், நீர் எங்களை ரட்சிக்கிறவர், நீர் எங்களை வேறு பறிக்கிறவரே நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. நன்றி கண்மலையே, நன்றி துருகமே. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. எந்த கண்மலையும் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, நீர் எந்த துருகமும் கோட்டையுமான நீர் எங்கள் இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். எந்த கண்மலையே, எங்கள் இயேசுவே, எங்களை ஆராதிக்க செய்கிறவர், எங்களை அற்புதமாய் நடத்துகிறவர், நீர் எங்களை அதிசயமாய் நடத்துகிறவர், நீர் எங்களை ஆண்டவரே கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் கர்த்தர்களுக்கு அற்புதமாக ஆசீர்வாதமாக வாய்க்க செய்கிறவரே நன்றி, 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 நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. எந்த கண்மலையுமான மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, நீர் எந்த துருகமுமான எந்த கோட்டையுமான இயேசுவே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, மாறாதவர் நீரப்பா. மகிமையானவரே உமக்கு துதி உண்டாகட்டும், மாட்சிமையானவரே உமக்கு துதி உண்டாகட்டும், உமக்கே கனம் உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரமே. விட்டு பிரிந்து போன எங்களை ஆண்டவரே நீர் எங்களை சேர்த்துக் கொள்கிறவர். ஆண்டவரே, நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே கூடவே இருந்து நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் தூங்கினாலும் எவ்வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களை அணைத்துக் கொள்ளுகிறவர், உம்முடைய பாதத்தில் நீர் எங்களை அணைத்துக் கொள்ளுகிறவர் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அம்மா. ஹல்லேலூயா. நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் நல்லவர் அப்பா. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றினீ. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றினீ. அணைத்து கொண்டே முத்தம் செய்தே, இரட்டை கலைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தே. அணைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தே, இரட்டை கலைந்து
நடத்தி சென்றீர். கிருபையினில் நான் மூழ்கினேன். உம் கனியை நீர் திறந்து நடத்தி சென்றீர். அப்பா அப்பா மகன் நான், மகள் நான். அப்பா அப்பா உம் மகன் நான், மகள் நான். நிம்மதிதானே அப்பா, நிம்மதிதானே அப்பா. உன் கண்ணீர் மணிதானே அப்பா, உன் கண்ணீர் மணிதானே அப்பா. எல்லாமலும் நம்மளை விட்டு விலகாதவர், நம்மளை கைவிடாத ஒரே கண்மலையின் தெய்வம். அவர் நம்ம துருகம், அவர் இந்த கேடகமானவர், அவரே நம்முடைய சங்கீதமானவர். அவரை நாம் துதித்து பாடும் பொழுது, அவரை ஜெபித்து நாம் துதிக்கும் பொழுது, எங்கே நாமத்தினால 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறவர்கள் ஒரு மத்தியில் வாசம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவரே, எங்கள் திரவு கூட ஜனங்களின் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், ஆண்டவரே, அவருடைய எல்லா ஜெப குறிப்புகள் எல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஆவியானவரே, ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகாதபடிக்கு, எங்களை விட்டு கைவிடாதபடிக்கு நித்திய கண்மலையான தேவன், எங்கள் துருகமான கர்த்தர், நீர் எந்தன் அடைக்கலம், நீர் எந்தன் கோட்டை, நான் நம்பும் ஒரே கண்மலையின் தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா பிசாசின் தடைகளை இயேசுவின் நாமத்தினால கல்வாரி சிலுவையில தேவன் நசுக்கி போட்டார். ஆண்டவரே, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற எல்லா சாத்தானின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபோ 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 ரிபோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. ரிபோ 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 ரிபோ. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இந்த கண்மலையே நன்றி செலுத்துகிறோம். இந்த அடைக்கலமே ஆவியானவரே நடத்திடுங்கப்பா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்காவிட்டால் ஆண்டவர் நாங்கள் எப்பொழுது அழிந்து போயிருப்போம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் அடைக்கலமான தேவன், இந்த கண்மலையமானவர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு நான் தருவேன் என்று சொன்னது போல, ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நாங்கள் ஆண்டவரே திறப்பதற்கு, ஆண்டவரே, அந்த திறவுகோலை நாங்கள் பெறுவதற்கான பாத்திரவான்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவரையும் கிருபையின் கரத்தினால் நீர் அணைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. நன்றி 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 நன்றி. தொடர்ந்து பொறுப்படுங்க, தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, தொடர்ந்து மகிமையினால் இரக்கத்தினால் கத்து நீர் எங்களை மூடுவீராக. ஆசீர்வதிங்கப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா காரியத்தையும் கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தான் ஆளுகை செய்து வழி நடத்தணும். கர்த்தர் தான் இரக்கம் செய்து எங்களோடு கூட பேசி இடைப்படணும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் நமக்காக யாவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். நமக்கு நன்மை செய்யும் பொருட்டு ஆமென் கடும் வனாந்தரத்திலே கூட ஆமென் ஸ்தோத்திரம் உனக்காக கண்மலையை பிளந்து ஆண்டவர் தண்ணீர் தந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நன்மைகளின் நாயகன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நன்மை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மைகளை செய்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நம்மை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். நாம் தூங்கினாலும் அவர் தூங்காதபடிக்கு நம்மை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நன்மை செய்கிற தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி நன்மை செய்தாரா? கண்மலையை பிளந்து தண்ணி இல்லாத நேரத்தில் ஆண்டவர் தண்ணியை கட்டளையிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிதான் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். இதில் எழுதப்பட்டிருக்கிறது உனக்காக அப்படி என்று. அல்லேலூயா. நமக்கு நல்லது செய்கிற தேவன் உனக்காக நல்லது செய்வார். உனக்காக ஆத்துமக்களை அழைத்து வருகிறார். உனக்காக காணிக்கைகளை தருகிறார், வேலை வாய்ப்பை தருகிறார், உற்சாகத்தை தருகிறார்.
எதை செய்தாலும் ஆண்டவர் உனக்காக உன்னை நேசித்து உன்மேல் அன்பு வைத்து ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆகையால் அந்த நன்மை செய்கிற தேவன் எவ்வளவு நல்ல தேவன் என்று அநேக காரியத்தில் நமக்கு நன்மை செய்கிறார். அவர்களை எல்லாம் நாம் பார்ப்போம். உபாகமம் ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டு நடக்கும் பொழுது உனக்கு நன்மை உண்டாகும். உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதனால் நீயும் உன் பிள்ளைகளும் உனக்கு பின்வரும் சந்ததிகளும் நன்றாக இருப்பீர்கள். கர்த்தர் நமக்கு பரிபூர்ணமான நன்மையை கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். நன்மை செய்ய சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனித்து நடக்கும்போது நன்மை வரணுமா? ஆண்டவருடைய வசனத்தை கவனிக்கணும். வசனம் தான் வாழ்க்கை. யாரும் நமக்கு வாத்தியார் கிடையாது, பைபிள் தான் வாத்தியார். அல்லேலூயா. யார் உங்களுக்கு போதகர்னா பைபிள் தான் போதகர். அல்லேலூயா. எல்லாருக்கும் பெரிய போதகர் யார் என்று சொன்னால் நம்முடைய தலைமை போதகர் அருள்நாதர் இயேசு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவரே எவ்வளோ நல்ல காரியத்தை நமக்காக முன்மாதிரியாக வைத்து போகிறார். தாழ்மையாக இருப்பது எப்படி, பொறுமையாக இருப்பது எப்படி, அன்பாக இருப்பது எப்படி, பரிசுத்தமாக இருப்பது எப்படி, அப்படி எல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு நன்மை செய்கிற தேவன் பரிபூர்ணமான நன்மை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அறகுறையான ஆசீர்வாதம் அல்ல, பாதியிலே விட்டுட்டு போகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அல்லேலூயா. பாதியிலே விட்டுட்டு போக மாட்டார் இயேசு. அல்லேலூயா. யார் நம்மை கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். சில நேரத்தில் ஏன் இப்படியெல்லாம் சூழ்நிலை நடக்குது அப்படின்னு பார்த்தா, கர்த்தர் தான் நம்பணும். அதுக்கோசரம் தான் சில காரியத்தை மாற்றி மாற்றி ஆண்டவர் செய்ய வைப்பார். மிலாற்றினால் தண்டிப்பார். ஆனால் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் எப்படியாவது விட்டு விட வேண்டிய காரியங்களை விட்டு விடணும். அல்லேலூயா. விட்டு விடுறதுன்னா புரியுது இல்லைங்களா? பாவங்கள், கீழ்ப்படியாமைகள், இதெல்லாம் நம்முடைய இல்லத்தில் இருக்கும், ஆவியில் இருக்க இச்சையான காரியங்கள் நிறையா இருக்கும். அதெல்லாம் விட்டு விலகி தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்துக்கு நேராக நம்ம வரணும். அதுக்கோசரம் சில நேரத்தில் நம்மளை ஆண்டவர் தண்டிப்பார். தண்டித்தாலும் மட்டாய் தண்டிப்பார். சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். சங்கீதம் 128:2. சங்கீதம் 128:2. ஆமென். ஆண்டவர் சொல்றார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் இருக்கும். உங்களை பார்த்து எல்லாரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று வரக்கூடிய நாட்களில் சொல்ல போறாங்க. அல்லேலூயா. இப்படியே சூழ்நிலை இருக்காது. ஆண்டவர் உங்களை மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறபடினாலே உங்கள் நன்மை உங்களை தேடி வரும். உங்கள் வீட்டுக்கு நன்மை தேடி வரும், ஆசீர்வாதம் தேடி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். விவேகத்துடன் ஒவ்வொரு காரியத்திலும் தேவ பிள்ளைகள் செய்யணுமா? விவேகம், நாணம், நாவசக்தி, மற்ற காரியத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவர் அடுத்தது நான் என்ன செய்யணும், அடுத்தது எங்கே போகணும், எங்கே வரணும், எப்படி செய்யணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எஸ்ஸப்பா நீங்கள் தான் எனக்கு சொல்லி தரணும், எல்லாம் நம்ம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் அப்பொழுது நமக்கு விவேகத்துடன் காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இந்த உலகத்தில் நிறைய பேர் ஆவியான தேவனை நம்ப மாட்டேங்கிறாங்க. எங்கே இயேசு கோயில் கூட வந்தால் கூட, இங்கே வந்தால் கூட தேடுறாங்க, சிலைகள் எங்கே காண அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. வசனம் சொல்லுது, ஆவியான தேவனுக்கு ரூபமில்லை, ரூபமில்லை ஆகையால் சொரூபமும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது, சொரூபம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஆவியான தேவனுக்கு கருப்பா சேப்பா அப்படின்னா ரெண்டுமே பைபிளில் இருக்குது. அவர் வெண்மையும் சிகப்புமானவர்னு எழுதியிருக்குது வெளிப்படுத்தல. அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரா? வெண்மையும். அப்போ வெள்ளை நேரத்தை எடுத்துக்கலாமா இல்லை சிவப்பு நேரத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னா, நான் நினைக்கிறேன் நமக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் ஆண்டவர் நமக்கு காட்சி தெளிவார். அல்லேலூயா. ரோஸ் கலர் பிடிக்கும், லைட் ரோஸு, அப்போ ரோஸாக தருவார். அல்லேலூயா. அப்புறம் சிலருக்கு பிளாக் பிடிக்கும், சிலருக்கு ஒயிட் பிடிக்கும். எப்படின்னாலும் சரி ஆண்டவர் காட்சி கொடுப்பார். எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பிசாசு எப்பயும் கருப்பான். அதனால் கருப்பை பற்றி அதிகமாக பைபிளில் எழுதப்படலை. ஏன்னா இருளுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் வெண்மையும் சிகப்புமானவர் அப்படின்னு மட்டும் நல்லா தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் ஆண்டவர் நமக்கு ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியான தேவன் வார்த்தைகளை கட்டளையிட்டிருக்கிறார். முதல் மனிதனாகிய ஆபிரகாமை அழைத்த போது ஒரு உருவத்தை கொடுத்து அவர்கிட்ட பேசாமல், அதாவது உருவமாக நின்று பேசாமல்
வார்த்தை தான் ஆண்டவர் அனுப்பினாராம். அந்த வார்த்தை தான், நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, தேசத்தின் நீளமோ அகலமோ எம்மட்டோ அம்மொட்டு நடந்து திரி, அதை உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் தருவேன்னார். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்து கொண்டு வருகிறார். இன்னும் நமக்கு தருவார். ஆண்டவர் நம்மை பாக்கியவானாக ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு இதுவரைக்கும் உதவி செய்து கொண்டு வருகிறார். இனிமேலும் நமக்கு ஆண்டவர் பரிபூர்ணமான நன்மையை தந்து, ஆசீர்வாதம் தந்து, உற்சாகத்தை தந்து ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 28:10. உத்தமர்கள் நன்மையை சுதந்தரிப்பார்கள். நீங்களும் நானும் உண்மை உத்தமமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்படிக்கு, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணினேன். முதலாவது ஆண்டவர் முத இருந்து இன்னைக்கு வரைக்கும் நன்மை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் ஜனங்களை அழைக்கிறார், தீமை செய்வதற்காக அல்ல. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றால் ஜாதி ஆக்கினார். ஈசாக்கை பலியிட ஒப்பு கொடு என்று சொன்னார். அவர் ஒப்பு கொடுத்தார். அதை ஒப்பு கொடுக்கிறாரா இல்லையான்னு சொல்லி விசுவாசத்தை சோதித்தார். அவர் சோதித்துக்கு பிற்பாடு அவர் அந்த கையை ஓங்கும் பொழுது, அந்த மகனை ஈசாக்கை வெட்டுவதற்கு ஓங்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது, அதை வெட்டாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அதை எப்படி ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரா? அவன் முழுவதுமாக கீழ்ப்படிந்தான், முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான். இன்னும் ஒரு நொடி இருந்திருந்தால் அவன் தன்னுடைய மகனையே வெட்டி போட்டிருப்பான், பலியாக ஒப்பு கொடுத்திருப்பான். அந்த அளவுக்கு விசுவாசத்தை சோத்திரம் அவர் உடையவராக இருந்தார். அவருக்கு ஆண்டவர் நன்மை செய்யாமல் இருப்பாரா? அல்லேலூயா. ஈசாக்குக்கு பதிலாக உடனுக்குடனே ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டளையிட்டு உடனுக்குடனே அதே இடத்துல, அதே விறகு மேலே, அதே பலிபீடத்து மேலே ஈசாக்கு பதிலாக ஒரு இடத்தை கண்டுபிடிச்சி அப்படியே காரியங்களை செய்வார். இன்றைக்கு சில நேரத்தில் நமக்கு ஆண்டவர் நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். அதற்காக சில காரியங்களை விதைக்க வேண்டியதை நம்ம விதைக்கணும், அறுக்க வேண்டியதை அறுக்க ஆண்டவர் உதவி செய்வார். அவர்களுக்கு நன்மை செய்யும் படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னுமாய் கூட 42 நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை மக்களை சபிக்கும் பொழுது, சபிக்கிறதுனா பாவத்துக்கு சாபத்துக்கு அவங்களே போயிடுறாங்க. ஒரு பெரிய கூட்டத்தில் சின்ன குழந்தைங்க காணாது போயிடுற மாதிரி அவங்களே ஆண்டவரை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, பின்வாங்கி ஓடுறாங்க. அதை நம்ம பார்க்குறோம், காதில் கேட்குறோம். அவர் பின்வாங்கிட்டாருமே, இவர் பின்வாங்கிட்டாராமே அப்படின்னு. அதெல்லாம் ஆண்டவர் காரணம் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது. இந்த பூமியில் சொல்லப்போனால் ஆபிரகாமை சோதித்தார், அவர் நீதிமானாக இருந்தார். யோபை சோதித்தார், நீதிமானாக இருந்தார். அவங்கெல்லாம் பயங்கரமான ஆண்டவருக்காக கோடு போட்டால் கோடு தாண்டாதீங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அப்படிப்பட்ட சோதனை வரும். அல்லேலூயா. நீங்கள் தான் எல்லா கோட்டையுமே தாண்டிடுறீங்களே, அதனால் உங்களுக்கு அவங்களுக்கு எடை போடக்கூடாது. அதே போல் தான் எனக்கும் ஆண்டவர் சோதனை தந்தார். அவங்க சோதனை வேறு, நம்ம சோதனை வேறு. அவங்களுடைய கீழ்ப்பிடிதல் வேறு, நம்முடைய கீழ்ப்பிடிதல் வேறு. அவங்களுடைய ஒப்பு கொடுத்தல் வேறு, நம்முடைய ஒப்பு கொடுத்தல் வேறு. நம்ம அவங்க 100 மடங்கு ஒப்பு கொடுத்தாங்க, நம்ம சும்மா ஒரு 5 மடங்கு 10 மடங்கு. சபையை கூட நீங்கள் எல்லோரும் பாதி பேர் எப்படி நினைக்கிறாங்க, இது ஒரு பொழுதுபோக்கான இடம்னு நினைக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் நேரம் போய் உக்காந்துட்டு இருந்தால் நல்லது, கை நல்லா இருக்கும், கால் நல்லா இருக்கும், தலைவலி நல்லா போகும், சபையில் போய் உக்காந்துருந்தா அப்படி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்காதீங்க. அது ஆண்டவர் உங்களுக்கு தர இலவச இணைப்பு. நீங்கள் எப்படி நினைக்கணும், ஆண்டவரை நான் வணங்க வேண்டும், அல்லேலூயா, ஆண்டவரை நான் வாழ்த்த வேண்டும், அவரை நான் நேசிக்கிறேன், ஆகையால் நான் கோயிலுக்கு போவேன், அவருக்கு சோத்திரம் சொல்லுவேன், அல்லேலூயா சொல்லுவேன், பாட்டு பாடுவேன், கை தட்டுவேன், கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன், அன்னி பாசை பேசி ஆராதிப்பேன், காணிக்கை போட்டு ஆராதிப்பேன், சத்தியத்தை பிறருக்கு சொல்வேன். ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு எழுப்புதலுக்காக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நம்பிக்கைக்காக கோயிலுக்கு வரணும். அல்லேலூயா. டைம் பாஸிங்காக அல்ல, ஏதோ ஒரு வந்தோம் போனோம் என்று அதுக்காக ஆண்டவர் விரும்புகிறது அல்ல. ஆண்டவர் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆசைப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஒரு தவறு செய்யும்போது ஆண்டவர் அடிக்கிறாரோ அதே போல் நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். அல்லேலூயா. தீமை வருது நமக்கு நல்லா தெரியுது. அந்த
அதை வண்டி பஞ்சர் ஆகுது, அது செய்து இது செய்து காய்ச்சல் வருது, தேவையில்லாத பண செலவு வருது, தேவையில்லாத பிரச்சனை போராட்டம் வருது, அது தெரியுது. ஆனால் உங்களுக்கு நன்மை ஆண்டவர் செய்ய போகிறார், அதையும் நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே சமயத்தில் உணரணும். அதாவது ஆசீர்வாதம் கிடைச்சாலும் எப்படி கிடைச்சது அப்படின்னு சாட்சி சொல்லணும். கடந்த நாட்கள் நான் ஜெபித்தேன், பாட்டு பாடினேன், ஆராதித்தேன், காணிக்கை செலுத்தினேன், அதை ஆண்டவர் 10 மடங்கு 100 மடங்கு திருப்பி செலுத்தினார் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதே போல் தீமை வந்தாலும் யோசிக்கணும், எந்த காரியத்தில் நான் தவறினேன், ஏன் இப்படி தீமை வருகிறது, இனிமேல் அந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது, நாம் அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும், புதிய மனுஷியாய் மாறிவிட வேண்டும், அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு சத்தியத்துக்குள்ளே நம்ம வந்துடணும். அல்லேலூயா. அப்படி வரும்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார், ஆண்டவர் மகிமைப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியுமாய் புகழ்ச்சியுமாய் மகிமையுமாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு வீடு தரார், கார் தரார், எல்லாம் தரார், பிள்ளைங்க குட்டிங்களை தரார். நாம் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய பிள்ளைங்களுக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணார், எல்லா ஆசீர்வாதம் தரார். அது எதுக்காக ஆண்டவர் தராரா? உங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு எழுப்புதல் வரும் பொழுது, நீங்கள் நன்றாக எழும்பி பிரகாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டென்சிங் பால் அந்த ஆராதனை நடத்துகிறார், ஊழியம் செய்கிறார், ஊழியக்காரராக இருக்கிறார். அவரை கடந்த நாட்களில் யூடியூப் சேனலில் மெட்ராஸில் ஒரு சகோதரி பார்த்துட்டு அவங்க நமக்கு பக்கமாக கான்டாக்ட் ஆனாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நைனா நீ நல்லா பிரசங்கம் பண்ணுற நைனா, நல்லா நீங்கள் ஆராதனை நடத்துகிற நைனா, உங்களை மாதிரியே எங்கள் பையனையும் நல்ல ஆராதனை வீரராக மாற்றணும் நைனா, தொடர்ந்து நல்லா இது பண்ணுங்க நைனா அப்படின்னு சொல்லி அவங்க உற்சாகப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவங்க பாஷையில் அவங்க பேசுகிறாங்க. சரியா, மெட்ராஸ்காரிங்க. அப்போ தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. ஆமென். நாம் வந்து இவர் பாடல் பாட, ஆமென், கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆண்டவருக்கு வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் பாராட்ட மாட்டாங்க, நிறைய பேர் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள மாட்டாங்க. சில நேரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதாவது நாம் செய்கிற நன்மைக்கு பதில் நன்மை செய்ய மாட்டாங்க, பதில் தீமை தான் செய்வாங்க. ஆனால் மேலே இருக்கிற ஆண்டவர் தான் நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் தரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வந்து நம்மளை புகழ்ச்சி படுத்துவார், அவர் நம்மை கீர்த்தி ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார், அவர் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆண்டவர் கிருபை செய்வார். நன்மை செய்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாக இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கொஞ்சோண்டு நிலத்துக்காக நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம், தேவனை ஆராதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். பெரிய நிலத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அதுவும் நமக்கு பத்தாது, வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய வாங்கி போடணும். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை நம்ம நிறைய மகிமைப்படுத்தணும். பாட்டினால், ஜெபத்தினால், துதி ஆராதனையினால், சுவிசேஷ கூட்டங்களால், மறுரூப ஜெபத்தினால், எப்படியெல்லாம் தேவனுடைய ஊழியங்களை நாம் செய்யணுமோ அப்படியெல்லாம் நன்றாக செய்து தேவனை நாம் மகிமைப்படுத்தணும். அதற்கு நமக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஆண்டவர் தந்து, துன்பத்திலும் துயரத்திலும் நெருக்கத்திலும் இருக்கிற நம்மை ஆண்டவர் ஏற்ற வழியில் விசாலத்திலே கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துவார். அல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமென். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நன்மை செய்வாராம், 2 மடங்கு நன்மை செய்வாராம். அல்லேலூயா. ஆமென். 2 மடங்கு ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க. 1000 மடங்கு ஆசீர்வதிப்புன்னு இன்னொரு இடத்துல எழுதியிருக்கிறாரு. குறைஞ்சபட்சம் நம்ம எத்தனை மடங்கு நல்லா இருக்கணும்? 2 மடங்கு நல்லா இருக்கணும். அதுக்கு தான் முதல்ல இந்த நிலத்தை பற்றி அந்த சாட்சியை சொன்னேன். எத்தனை மடங்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை உயர்த்துவது தான் அவருடைய நோக்கம். பாருங்கள், எல்லாவற்றையும் 2 மடங்காக இரட்டிப்பான நன்மையை தருவேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என்னென்ன நன்மைன்னு நீங்கள் தான் லிஸ்ட்டு போடணும். அல்லேலூயா. கணவன் மனைவி தவிர அதெல்லாம் ஒவ்வொன்று தான் தருவார், அதை ஒன்று தவிர மற்ற எல்லாம் 2. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இரட்டத்தனியான ஆசீர்வாதம், இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். தனிமையானவர்களை, ஆமென், தனிமையானவர்களுக்கு வீடு வாசலில் ஏற்படுத்தி அவர்களை ஆசீர்வதிப்பார்
அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்கணும். இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் மனைவியை தவிர எல்லாவற்றையும் ஆண்டவர் 2 மடங்காக ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் கூட 2 மடங்கான ஆசீர்வாதம், ஆடு மாடு வெள்ளாமை கேணி எல்லாவற்றையும் ஆண்டவர் 2 மடங்காக ஆண்டவர் தந்து உங்களை உயர்த்துவாராக. அல்லேலூயா. அவர் நன்மை செய்யும்போது சபைக்கு நீங்கள் நன்மை செய்யணும். செய்வீங்களா? அவர் உங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், நீங்களும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? திரும்ப நன்மை செய்யணும். அடுத்த வாரம்லாம் இதனுடைய தொடர்ச்சி அதுதான் வருது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதம் பெருகணும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 மடங்காவது என்ன செய்யணும்? பெருகணும். ஆமென், ஸ்தோத்திரம். இப்பொழுது இருக்கிற நிலம் பத்தாது, இன்னும் நிலம் வேணும். வீடு பத்தாது, வீடு வேணும். ஆமென், ஸ்தோத்திரம். கட்டடம் பத்தாது, வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தருவார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னுமை கூட மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 7:11. பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறீங்க? சோறு வேணும், என் பிள்ளைக்கு சாப்பாடு வேணும், துணிமணி வேணும், அது வேணும், இது வேணும், படிக்க வைக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், காடு வேணும், எல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாத பிள்ளைகளை, உங்களுக்கே இவ்வளோ அறிவு இருக்குமானா உங்களை படைச்சி உருவாக்கி மண்டை மூளையை கொடுத்து கை காலெல்லாம் நல்லா ஓட வச்சு ஒடியார வச்சு நல்லா வச்சிருக்கிற நான் உங்களுக்கு நன்மை செய்வேன். அல்லேலூயா. என்னை நம்புங்க, நான் நன்மை செய்வேன், என்னை நம்புங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். சில நேரத்தில் சபைக்கே வராமல் சில நேரத்தில் பிள்ளைங்களுக்காக ஓடுவாங்க, பசங்களுக்காக ஓடுவாங்க. அப்படியெல்லாம் ஓடக்கூடாது. அது தேவ சித்தம் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. அது சொல்றாரு, உங்க பிள்ளை நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும்னா ஆண்டவருக்கு முதலாவது தெரியும், அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. உங்க பையன் நல்லா இருக்கணும். முதலாவது ஆண்டவருக்கு அதிக அக்கறை இருக்குது. நீங்க நினைக்காதீங்க ஆண்டவருக்கு அக்கறை இல்லை, அவருக்கு தெரியாது புரியாது அப்படின்னா. அவர் ஏற்ற வேளையிலே நன்மை செய்வார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லா ஆசீர்வாதமும் வந்துக்கிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. முந்தானத்து கூட ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி ஒரு சில திருமண காரியத்தை குறித்து சில காரியங்கள் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நாங்களும் அவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம். இப்படி ஆண்டவர் சும்மா இல்லை பாருங்க, அங்கங்கே அவங்களுக்கு தேவையான ஒரு காரியங்களை ஆமென், ஸ்தோத்திரம், பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். அடுத்தது அந்த பிள்ளைங்களுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், திருமண காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் நினைக்காதீங்க ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரு, அக்கறை இல்லாத இருக்கிறார். கிடையாது. பொல்லாதவர்களாக நீங்களே நினச்சிட்டு இருக்கும்போது உங்களை விட ஆமென், ஸ்தோத்திரம், அதிக நன்மை செய்வார், அதிக ஆசீர்வாதம் தருவார், அதிக கிருபை தருவார், அதிகமான உதவிகளை தந்து ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது பரிசுத்தாவியை கேட்டாங்க. பரிசுத்தாவி எங்களுக்கெல்லாம் வருமா வராதா, தரும், கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னுட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எதை கேட்குறாங்களோ அதை கரெக்டாக என்ன செய்றீங்க? கொடுக்குறாங்க. மகன் அப்பத்தை கேட்டால் கல்லையோ, மீனை கேட்டால் பாம்பையோ கொடுப்பீர்களா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு அருளாது இருப்பது எப்படி? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை ஆண்டவர் தருவார், நன்மையும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆமென். எப்படி கேட்டால் எப்படி கரெக்டாக ஆமென், ஸ்தோத்திரம். சில்லி வாங்கிட்டு வானா சில்லி வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவர் சொல்கிறார், நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறீங்க? நன்மை செய்கிறீங்க. ஆகையால் ஆண்டவரும் நன்மை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் வரக்கூடிய நாட்களில் நல்ல உயர்ந்த நிலைமையிலே நல்ல நிலைமையிலே இருப்பார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்கள். நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆண்டவர் வழி நடத்துவார். இப்படியே வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கடன் கடன் கடன், வீடு இல்லை வீடு இல்லை வீடு இல்லை, வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை, அப்படியே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. திரளான வேலைகளை தந்து மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆமென். எந்த காரியமாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். உங்கள் கரப்பு கீழே இருக்கலாம், ஆண்டவர் வரும்பொழுது உங்களுடைய கரம் மேலே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் வாங்குகிற இடத்துல இருக்கலாம், ஆண்டவர் சொல்கிறார், என்னை நம்பினா நீ கொடுக்குற இடத்துக்கு வருவ. அல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் நம்ப மாட்டேங்கிறாங்க, ஆண்டவருடைய ஆராதனைக்கே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வருத்தமாக இருக்கிறது. சிலர் 4 வாரம் ஆராதனைக்கு வரல. எப்படி இருக்கும் பாருங்கள். 4 மெயின் சாப்பாடை ஒருத்தங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் 4 நல்ல சாப்பாட்டை, அதாவது கறி மீன் முட்டையோட 4 தரம்
சாப்பிடாம எங்கேயோ சுற்றிட்டு இருக்கிறாங்க, மனமோன போக்கில் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவருடைய மனது எவ்வளவு புண்படும். ஆவிக்குரிய சாப்பாடு ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சபையிலே போடப்படுகிறது. அல்லேலூயா. சரீர பிரகாரமான சாப்பாடு அல்ல, ஆவிக்குரிய சாப்பாடு. அதை நம்ம சாப்பிடணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய போகிறாராம். ஆண்டவர் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஒரு இடத்துல செழிப்பு இல்லாமல் இருந்தோம், தரித்திரத்தில் கடந்தோம், கஷ்டத்தில் கடந்தோம், நஷ்டத்தில் கடந்தோம், பாடுகளில் துக்கத்தில் கடந்தோம். ஆண்டவர் சொல்றார், அதையே சொல்லிட்டு இருக்காத, செழிப்புள்ள காலத்தையும் நான் உனக்கு தரப்போகிறேன், அதையும் கொஞ்சம் சொல்லு. அல்லேலூயா. செழிப்புள்ள காலத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நன்மை செய்து வானத்திலிருந்து நல்ல மழையை பொழிந்து செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி. அல்லேலூயா. உங்கள் இருதயம் துக்கமாக இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. ஒரு அம்மா தன்னுடைய மகனுக்காக திருமணம் நடைபெறவில்லை என்று வெள்ளிக்கிழமை தோறும் நன்றாக ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. நன்றாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி ஆண்டவர் ஆசீர்வதித்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த பாயிண்ட்டு சொல்ல வேறு பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அந்த பாயிண்ட் ஜெபக்குறிப்பு நிறைவேறிடுச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு நேராக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்படித்தான் நாம் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்து உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை என்ன செய்வார்? சந்தோஷப்படுத்துவார். அவருடைய இருதயத்தையும் நீங்கள் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி கொடுத்து எடுத்து வாங்கி பழகி நன்மை செய்து நீங்கள் அவரையும் நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாமம் உங்கள் மூலியமாய் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக சில காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகாரத்தினால் சந்தோஷத்தினால் நம்முடைய இருதயங்களை அவர் நிரப்பி என்று எழுதப்பட்டிருக்கிறது. செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செழிப்புள்ள காலங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தருகிறார். வெறும் இதையே துக்கத்தையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் துக்கம் மாறி நீங்கள் சந்தோஷமான நல்ல சாட்சிகளை சொல்ல போகிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். நாம் கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செழிப்புள்ள நாட்கள், செழிப்புள்ள இடம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு. ஒரு இடத்துல தாழ்மையாக இருந்தால் தாழ்மையாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. தரித்திரமாக இருந்தால் தரித்திரமாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் முன்னேறுவீர்கள். அல்லேலூயா. உங்களை மேலே ஆண்டவர் கொண்டு வருவார். உங்களை நல்ல நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக, ரட்சிக்கப்படாத எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் சாட்சியாக விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது எல்லாரும் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு கீர்த்தி வருகிறதாம், ஆண்டவருக்கு புகழ்ச்சி வருகிறதாம், ஆண்டவருக்கு மகிமை வருகிறதாம். ஆகையால் ஆண்டவர் அந்த வேலையை செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா.